நான் இந்த டைரக்டரை வன்மையா கண்டிக்கிறேன். அண்ணாத்தன்னு ஒரு மொக்க படம் என் தலைவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு மொக்க படத்தை கொடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க சூர்யா வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு. படம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி அந்த 3D எஃபெக்ட்ல கல்லெல்லாம் சும்மா சராக் சராக் சராக்னு வருது. அந்த யானை தந்தத்துல போட்டு குத்துறாரு பாருங்க, குத்து அங்க குத்துன குத்து இங்க வருது, அப்படி குத்துறா போல யானை தந்தத்துல. படத்தை வேற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எதுக்கு டைரக்டர் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வச்சாரு? அந்த பாட்டு யாருன்னா கேட்டாங்களா? நான் கேட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லைன்னா படம் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். அந்த பாட்டை நம்ம கேட்கவே இல்லை, அவங்களே எடுத்துன்னு வந்து வச்சிட்டாங்க. அண்ணாத்த எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் தல, ஆனா டிசப்பாயிண்ட் ஆகி போச்சு. ஆனா இந்த படத்துக்கு அல்டிமேட் 1000 கோடி கண்டிப்பா வரும். எனக்கு இன்னொரு வருத்தம், இப்ப 4 வாரம் கழிச்சு ஓடிடில வரும். நான் 3D எஃபெக்ட் யார போய் கேட்பேன்? இவங்க கிளாஸையும் பிடிங்கினாங்க 60 ரூபா கிளாஸ். நான் இப்ப எப்படி 3D எஃபெக்டோட அந்த ஓடிடில பாப்பேன்? நான் எப்படி ஓடிடில பாப்பேன்? இது கிடைக்குமா ஓடிடி? எப்படி எனக்கு 3D எஃபெக்ட் கிடைக்கும்? கண்ணாடி போட்ட எஃபெக்ட் கிடைக்குமா? டைரக்ட் அந்த கிளாஸ் செல்லுல கொடுப்பார எஃபெக்ட். ஏன்னா இந்த படத்தை நம்ம 3D எஃபெக்ட்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சீனும் அந்த கல்லு, அந்த பாறை, அந்த முதல ஜுராசிக் பார்க் கூட சண்டை போடுறாரு, அதுதான் முதலையிடம் அவர் சண்டை போட்டாரு பாருங்க. சண்டை இதெல்லாம் ஹாலிவுட்ல இருக்க வேண்டிய சண்டை நம்ம தமிழ் சினிமால வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க பெருமைப்படணும், வருத்தப்படக்கூடாது, அதுல நீங்க குறைய கண்டுபிடிக்க கூடாது. நல்ல சந்தோஷமா வந்து பார்த்துட்டு போனோம். சரிங்களா? எவ்வளவு அருமையா எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமால இன்னும் 1000 கோடி படம் வரல, இந்த படம் வச்சு வரணும். ஆனா டைரக்டர் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை தேவையில்லாம வச்சுட்டேன். நீங்க எதுக்கு வச்ச அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வைக்காம இருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். ஏன்னா பாதியிலே ஏஞ்சி போறாங்க, எல்லாம் அங்கங்க ஏஞ்சி போறாங்க. எதுக்கு ஏஞ்சி போறானே தெரியல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு. ஆனா படம் வேற மாதிரி, ஒரு சீனும் நல்லா இருந்தது. சந்திரன் இந்திரன் அண்ணன் தம்பிங்க 2 பேரு வந்து படத்தை கலக்கிட்டாங்க. அது நான் வந்து பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா சொல்லிட்டா அவங்களுக்கு சஸ்பென்ஸ். ஏன்னா அடுத்த வாட்டி வரவங்க செல்லுல பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம படத்தை சொல்லக்கூடாது என்ன ஆயிடுச்சு ட்விஸ்ட். நல்லா இருந்தது. என்னதுல செல்லுல பார்க்க கூடாதுன்னா நான் உங்களுக்கு அந்த இதுவே சொல்லல. சந்திரன் இந்திரன் அண்ணன் தம்பி 2 பேரும் படத்துல வந்து கலக்குறாங்க கிளைமேக்ஸ்ல. அந்த சீன் எல்லாம் ஒரு சீனத்துல மியூசிக் தல தீமானா மியூசிக் போட்டா இல்லையா? டிஎஸ்பி மூக்குப்பொடி, டிஎஸ்பி மூக்குப்பொடி போட்டாரு பாருங்க. மியூசிக் ஒன்னொன்னா புஷ்பால என்னங்க மியூசிக் போட்டாரு, இதுல போட்டுக்காரு பாருங்க மியூசிக். நம்மளுக்கு அப்படியே நியூஸ் பம்ப்ஸுங்க, ஏறி சீட்டு மேல ஏறி இப்படி ஒரு ஆட்டம் போட்டுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இருந்தது, நல்லா இருந்தது. எப்படி இருந்தது அதான் சொல்றேன் தல. இந்த கண்ணாடிய போட்டுன்னு ஒரு சீனம் தலை என் மூஞ்சில குத்துற போல இருக்குது தல. கண்ணாடிய தாண்டி வந்து குத்துறா போல ஒரு குத்தம். அப்படி இருக்கு ஃபைட்டு, சும்மா வேற மாதிரி தரமா இருக்கு ஃபைட்டு எல்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவ்வளவுதான். ஹீரோயினை நான் படத்துல பாக்கல தல. எதுனா ஒரு சீனு வந்து இருந்திருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாட்டே ஏன்னு தெரியல, அதனால ஹீரோயினியை நான் விட்டுட்டேன். ஏன்னா படத்துக்கு நல்லா போச்சு, நம்மளுக்கு எதுக்கு இதுக்கு ஹீரோயினி, அதனால நான் ஹீரோயினிய கண்டுக்கல. மத்த கேரக்டர்ல எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன், இந்த ஸ்டார்டிங் காலவர் எத்தலாம் இந்த யோகி பாபு, கிறிஸ்லி இவங்க எல்லாம் காமெடியா. இவங்க இன்னும் காமெடின்ற பேர்ல நம்ம உயிரை எடுக்கிறாங்க. நல்ல காமெடி கொடுக்கலாம், மக்களை சிரிக்க வைக்கலாம். அவங்க சிந்திக்க கூட வைக்க விட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட காமெடி இன்னும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அவங்க காமெடி நல்லா இருக்கணும்னு நான் அவங்க கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க கொடுத்த காசுக்கு ஒருத்தர் கண்டிப்பா ஒருத்தனா. ஆனா 360 ரூபா வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆன்லைன்ல 190 ரூபாய் தான் காட்டுது, என்கிட்ட 360 ரூபா வாங்கி கிளாஸுக்கு ஒரு 60 ரூபா கண்ணாடி 420 ரூபானா இல்ல. இது போல இருந்தா பசங்க செல்லுல தான் பார்ப்பாங்க, எப்படி வந்து தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க. நீங்க எப்படி 1000 கோடி அடிக்கும்னு சொல்றீங்க? டிக்கெட் விலையை கம்மி பண்ணுங்க. எதுக்கு 400 ரூபாய் போத்துமா? எங்களை போல பசங்களுக்கு நானே எங்க அம்மா கிட்ட கடை வாங்கின்னு வரேன். இப்ப இந்த படம் நல்லா இல்ல, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். படம் நல்லா இருக்கு, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இது படம் நல்லா இல்ல, எனக்கு 400 ரூபாய் நஷ்டம். அதனால டைரக்டர் இதெல்லாம் சொல்ல விரும்பல, படத்தோட உரிமையாளர்கிட்ட சொல்றேன், டிக்கெட் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 400 ரூபாய்ன்றது 200 ரூபாய் வச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 1000 கோடின்றது 2000 கோடி கூட வரும். எங்களால பார்க்க முடியலன்னா நாங்க செல்லுல பாக்குறோம். அதனால டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுங்க. பாருங்க, இங்க 30 ரூபா வாங்குறான், கிளாஸ் 60 ரூபா வாங்குறான், பாப்கார்ன் 150 ரூபா வாங்குறான், சும்மா போற தண்ணி 80 ரூபா வாங்குறான். என்னத்த சொல்றது? நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல தலைவா. இதுக்கு ஒரு
இதுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் வந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தான் வராரு தளபதி.